மத்திய அரசு சமமான நிதி பங்கீட்டை வழங்க வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் காங்கிரஸ் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். களத்தில் செய்தியாளர் நிரஞ்சன் இருக்கிறார். முன்னதாகவே அறிவிக்கப்பட்டது, இன்றைய தினத்தில் நிதி பகிர்வு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இந்த போராட்டம் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? மணிமாறன், கர்நாடகாவிற்கு சுமார் 1,87,000 கோடி ரூபாயை மத்திய அரசு தராமல் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி தான் அந்த நம்பர் அப்படின்றது வந்து ரொம்ப 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 கேட்சியா பிடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 1,87,000 கோடி ரூபாய் நிதி கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இப்போ உங்களால எனக்கு பின்னாடி பார்க்க முடியும். கர்நாடகாவுடைய முக்கிய அமைச்சர்கள், குறிப்பா முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா, துணை முதல்வராக இருக்கக்கூடிய DK சிவகுமார், மற்ற அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பிரியங்க் கார்கே உள்ளிட்ட பல அமைச்சர்களும் இங்க வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கர்நாடகாவுடைய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்காங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கர்நாடகா மாநிலத்திலிருந்து தான் வந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கான அழைப்பும் அப்படின்றது கொடுக்கப்பட்டது. கட்சி வேறுபாடு பார்க்காம எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு காங்கிரஸ் கட்சி அதோடைய கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க பார்க்க முடியுது. பதாகைகள் ஏந்தி இருக்கிறாங்க. வேர் இஸ் அவர் மணி என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு கேள்வி கேட்பது போன்ற அந்த பதாகைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இப்போ உங்களால பார்க்க முடியும், அங்கங்க நின்று வேர் இஸ் அவர் மணி, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், ஜஸ்டிஸ் ஃபார் கர்நாடகா என்ற இந்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் தமிழிலும் சரி, அதே மொழி கன்னட மொழியிலும் சரி எழுதி அங்கங்க வச்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதிக அளவிலான நபர்கள் இங்க இல்ல அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியாது. அதாவது ஒரு முதல்வர் கலந்துக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம். பட் ஆனா கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டமா தான் இது இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நாடாளுமன்றம் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நாடாளுமன்றம் ஒருவேளை ஒத்தி வைக்கப்பட்டா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உடனடியா இந்த இடத்துக்கு வந்து தனது ஆதரவு தெரிவிப்பாரு அப்படின்றதாகவும் நமக்கான தகவல்களா கிடைக்குது. மிக முக்கியமா மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களா அவங்க எழுப்பிட்டு வரக்கூடியதை பார்க்க முடியுது. நாளைக்கு கேரளா இதே மாதிரியான கோரிக்கையை வலியுறுத்தி இதே இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ண போறாங்க. நேத்து திமுக தரப்புல இருந்து நாடாளுமன்றத்துக்குள்ளேயே முதலா அவங்க ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. வரி பகிர்வு ஒழுங்கா கிடைக்கல, பேரிடர் மேலாண்மைக்கான அந்த ஒரு நிதி வந்து எங்களுக்கு முழுமையா கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைச்சு அவங்க போராட்டம் நடத்தியிருந்த சூழல்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட கர்நாடக அரசும் அதே தான் பண்றாங்க. இதுல வெள்ள நிவாரணம் கேட்டு நாங்க கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபாய்க்கு மேல கேட்டிருந்த நிலையில 1 ரூபாய் கூட கிடைக்கல. பினான்ஸ் கமிஷன்ல இருந்து கிடைக்க வேண்டிய சுமார் 5,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி எங்களுக்கு 1 ரூபாய் கூட கிடைக்கல. GST வரி பகிர்விலிருந்து எங்களுக்கு நிறைய பாகுபாடு காட்டப்படுது. நாங்க 100 ரூபாய் வரியா செலுத்துறோம், அதுல 12 13 ரூபாய் வரைக்கும் தான் எங்களுக்கு கிடைக்குது. அதுவே உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 330-350 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலா இருக்கு. ஒரு ஆண்டிற்கு GST-னால மட்டுமே நாங்க கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு ஏற்படுது. இப்படின்னு நிறைய புள்ளி விவரங்களை முன்வச்சு இந்த ப்ரொடெஸ்ட் அவங்க முன்னெடுத்திருக்காங்க. அப்கோர்ஸ் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் ஃபீவர் அப்படின்றது இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு மாநில உரிமை அப்படின்ற ஒரு விவகாரத்தை கையில் எடுத்து அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா கவனிக்கலாம், தேசிய கொடி இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே கர்நாடகாவுடைய கொடி, அவங்களுடைய அபிஷியல் அந்த பிளாகையும் அவங்க பயன்படுத்துறாங்க. கர்நாடகாவுக்கான ஒரு தனி அங்கீகாரம், எங்களுக்கான அதிக முக்கியத்துவம் வழங்கப்படணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் முன்வைக்கிறதையும் பார்க்க முடியுது. 2-3 நாட்களாகவே வேறு சில சர்ச்சைகளும் கர்நாடகாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை முன்வச்சு எழுந்துட்டு வர்றதும், குறிப்பா தனிநாடு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை எழுதிட்டு வரக்கூடிய சூழல்ல இப்ப கிட்டத்தட்ட நாங்க புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை முன்வச்சு கர்நாடகாவுடைய முதல்வர், துணை முதல்வர், மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படின்னு இவங்களுடைய போராட்டம் இங்க நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. மணிமாறன்,
நிரஞ்சன், ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் போராட்டம் நடத்துறதா தகவல் வந்திருக்கு. அது என்ன? இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினர் யாரும் வரல. பட் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது தேவையில்லாத ஒரு போராட்டமாகவும் நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய விஷயங்களை காங்கிரஸ் முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை கடுமையா முன்வைக்கிறாங்க. இப்போ அந்த ப்ரொட்டஸ்ட் கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. பாரதிய ஜனதா கட்சியினரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை இதே ப்ரொட்டஸ்ட்டை முன்வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா தனிநாடு கேட்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய செயல் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் இந்த ப்ரொட்டஸ்டுக்கு அப்புறமா முதல்வரையும் துணை முதல்வர் எல்லாம் கண்டிச்சு அவங்களும் போராட்டம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லப்படுது. இப்போ கர்நாடகாவுடைய துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் மேடையில் இப்போ பேச தொடங்கி இருக்கிறாரு. புள்ளி விவரங்கள் சார்ந்த விஷயங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல இருக்கும். எவ்வளவு நிதி கேட்டோம், எவ்வளவு நிதி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல இருந்தே அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது ஒரு நீதி கேட்கும் போராட்டமா தான் நாங்க தொடங்கி இருக்கிறோம். இது வெறும் போராட்டமா மட்டும் இல்லாம எங்களுக்கு தொடரும் போராட்டமா இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதுக்காக அவங்க அந்த டிஷர்ட் எல்லாம் போட்டு அதுல வந்து 1,87,000 கோடி ரூபாய் நிதி கொடுக்கணும், எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த டிஷர்ட்ல எழுதி அந்த டிஷர்ட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றொரு பக்கம் பேம்ப்ளெட்ஸ்கள் அடிச்சு அதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. டெல்லியில இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி நாளிதழ்களுடைய முதன்மை பக்கங்கள்ல கர்நாடகாவுடைய இந்த போராட்டம் சம்பந்தமான விளம்பரங்கள் பெரிய அளவுல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதை வந்து அவங்க ஒரு மிக முக்கியமான விஷயமா இன்னைக்கு மட்டும் இல்லாம வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி முழுமையா கிடைக்கும் வரைக்கும் நாங்க போராட போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு தென்னிந்தியாவிற்கான நிதி குழு, அதாவது ஒரு பினான்ஸ் குழு மாதிரி நாங்க அமைச்சு மத்திய அரசு கிட்ட நாங்க தேவையான விஷயங்களை கேட்டு பெற போறோம். அதுக்காக நாங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்க போறோம்ன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த சில தினங்களுக்கு. அது சம்பந்தமா இங்க இருக்கக்கூடிய பிரியங்கா கார்கே உள்ளிட்ட நம்ம கேட்கும் பொழுது கர்நாடக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இன்னொரு புறம் இவர்களுக்கு போட்டியாக பாஜகவை சேர்ந்த எம்பி, குறிப்பாக கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பாஜக எம்பிக்கள் போராட்டம் நடத்துவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அது குறித்த செய்தியையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.